ஒரு படத்தில் சோகமான சீன் வந்துச்சுன்னா அதை ரசிக்கிறோம். அப்போ ஒன்றும் சோகம் ஒன்றும் கெட்டதுன்னு நினைக்கிறதில்ல. பேய் படத்தில் பயம்படுத்துகிற மாதிரி சீன் வந்தாலும் அந்த பயத்தையும் ரசிக்கிறோம். இந்த மாதிரி படங்களில் பயம், கவலை இது மாதிரியான துன்பம் தரக்கூடிய உணர்வுகள் வந்தாலுமே அது கெட்டதுன்னு நினைக்காம அதை ரசிக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் துன்பம் வந்துச்சுன்னா அது ஏதோ கெட்டதுன்னு நினைக்கிறோம், அது வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இப்படி பண்ணுறதுக்கான காரணம் என்ன? படத்தில் வர துன்பத்தை ரசிக்கிற மாதிரி வாழ்க்கையில் வர துன்பத்தை ரசிச்சிருந்தாலுமே வாழ்க்கை அழகான ஒன்றா இருந்திருக்கும். எதுவுமே பெருசாக துன்பம் தந்திருக்காது. ஆனால் துன்பம் கெட்டது, துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதனால் அந்த துன்பம் வந்தோடனே அது ஏதோ துன்பம் கெட்டதுன்னு நினச்சி இன்னமுமே ரொம்ப துன்பமாகுது. இப்படி வாழ்க்கையில் துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறது காரணமே வாழ்க்கை எல்லாருமே ஏதோ நல்லா வாழணும், நல்லா வாழ்கிறதா முக்கியம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. நல்லா வாழணும்னா இன்பம், வெற்றி, பணம், பதவி இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே நிறையா கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அதுதான் நல்லா வாழ்கிறது. நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே கெட்டது மாதிரியும் அது நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. ஆனால் அதே ஒரு படத்தில் அப்படி கிடையாது. படத்தில் ஹீரோவோட வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கணும், கெட்டது எதுவும் நடக்கக்கூடாது, எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. படம் பார்க்கும்போது படத்தில் ஒரு கதை இருக்கணும், அந்த கதையில் ஒரு அழகு இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இப்படி நினைக்கிறதுனால படத்தில் வர்ற இன்பம், துன்பம் ரெண்டையுமே ரசிக்க முடியுது. ஒரு படம் மாதிரியே வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு நினைக்காம வாழ்க்கை ஒரு அழகான படம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா வாழ்க்கையில் இன்பம் நல்லது, துன்பம் கெட்டதுன்னு நினைக்காம இன்பம், துன்பம் ரெண்டையுமே வாழ்க்கையில் ரசிக்க முடிஞ்சிருக்கும். ஆனால் எல்லாருமே வாழ்க்கையை அழகாக வாழணும் அப்படின்னு நினைக்காம வாழ்க்கையை ஏதோ நல்லா வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நல்லா வாழணும்னு நினைக்கிறது தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம். நல்லா வாழணும்னு நினைக்கிறதே ரொம்ப பெரிய முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஒரு அழகான வாழ்க்கை வாழணும்னா வாழ்க்கையில் செய்கிற செயல்கள் அழகான செயல்களாக இருக்கணும். அழகான செயல் எதுனா செய்கிற செயலில் அறிவு வெளிப்படணும், அன்பு வெளிப்படணும். ஒரு படத்துலையும் ஹீரோ அறிவுபூர்வமான செயல்கள் செய்யும்போது அந்த சீன் அழகாக இருக்கும். ஹீரோ தனக்காண்டி செயல்படாமல் மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற அன்போடு செயல்படும்போது அதுவும் அழகான ஒரு விஷயமா தெரியும். இப்படி செய்கிற செயலில் அன்பும் அறிவும் வெளிப்படும்போது அந்த செயல் அழகானதாக தெரியுது. அப்போ வாழ்க்கையை அழகாக வாழணும்னு நினைக்கிற ஒரு ஆள் ஒவ்வொரு நாளும் செய்கிற செயலில் அன்பும் அழகும் வெளிப்படுற ஒரு செயலை செய்வான். ஆனால் அதே நல்லா வாழணும்னு நினைக்கிறவன் செய்கிற செயல்னால் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சி செயல்படுவான். சந்தோஷம் கிடைக்கணும், பணம், பதவி இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி செயல்படுவான். அழகாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவன் செய்கிற செயல்னால் இன்பம் கிடைக்குதா, துன்பம் கிடைக்குதான்லாம் பார்க்க மாட்டான். செய்கிற செயலுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது, அந்த காரணத்தில் என்ன அழகு இருக்குது அப்படின்னு பார்ப்பான். அவனுக்கு துன்பம் வர்றதுல பிரச்சனை கிடையாது. அந்த துன்பம் ஏன் வருது அப்படின்றது தான் பார்ப்பான், அந்த காரணத்தை தான் பார்ப்பான். அறிவு இல்லாமல், அறிவை வளர்த்துக்காமல் செஞ்ச தப்பே திரும்ப திரும்ப செஞ்சு தொடர்ந்து துன்பம் வந்துச்சுன்னா அந்த துன்பத்துக்கு முன்னாடி ஒரு அழகான காரணம் கிடையாது. ஆனால் இதே அவனோட அறிவை வளர்த்துக்க முயற்சி பண்ணுறான், பண்ணுற தப்பை திருத்திக்க முயற்சி பண்ணுறான், ஆனாலும் அவனுக்கு துன்பம் வந்துச்சுன்னா அப்போ துன்பம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு காரணம் இருக்குது. அவன் தன்னைத்தானே மேம்படுத்திக்கிறான் அப்படின்ற ஒரு அழகான காரணம் இருக்குது. அதே மாதிரி சுயநலமாக இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறான், அதனால அவனுக்கு துன்பம் வருதுன்னா அப்போ வந்து துன்பத்துக்கு பின்னாடி ஒரு அழகான காரணம் இருக்குது. இப்படி அழகாக வாழணும்னு நினைக்கிறப்ப செயலுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை பார்ப்பான். ஆனால் இதே நல்லா வாழணும்னு நினைக்கிறவன் செயல் எப்படிப்பட்டது, செயலுக்கு பின்னாடி இருக்க காரணம் எப்படிப்பட்டதுன்னெலாம் பார்க்க மாட்டான். செயல்னால் நல்லது நடக்குதா, சந்தோஷம் கிடைக்குதா, பணம் கிடைக்குதா, இந்த மாதிரி என்ன கிடைக்குதுன்னு தான் பார்ப்பான். அவன் செய்கிற செயல் அறிவுபூர்வமானதா, அவன் செய்கிற செயல்னால் மக்களுக்கு நல்லது நடக்குதா, இப்படிலாம் அந்த செயலுக்கு பின்னாடி இருக்க காரணத்தெல்லாம் யோசிக்க மாட்டான்.
இப்படி நல்லா வாழணும்னு நினைக்கிறவன் செயலுக்கு பின்னாடி இருக்க காரணத்தை யோசிக்காமல் அதனால் என்னது கிடைக்குதுன்னு மட்டும் பார்க்குறான். அதில் அவனுக்கு சந்தோஷம் கிடைக்கலாம், பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்கலாம். ஆனால் சந்தோஷன்றது தற்காலிகமானது. பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே பெருசாக அர்த்தமில்லாதது. இப்படி தற்காலிகமான விஷயங்கள் தான் கிடைக்கும். ஆனால் இதே அழகாக வாழணும்னு நினைக்கிறவன் அவனோட செயலுக்கு பின்னாடி இருக்க அர்த்தம் கிடைக்கும், வாழ்க்கைக்கு காரணம் கிடைக்கும். இந்த அர்த்தன்றது நிலையானது, அது அழியாது. ஒரு நாள் ஃபுல்லாக மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்றதுக்காண்டி அவன் துன்பப்பட்டானா அந்த துன்பம் ஒரு நாள் தான் நிலச்சிருக்கும். ஆனால் அவன் அன்னைக்கு ஒரு நாள் செஞ்ச அழகான செயல், அந்த செயலுக்கான காரணன்றது நிலையானது, அது எப்பயுமே அவன் கூட இருக்கும். இப்படி அழகாக வாழணும்னு நினைக்கிறவனுக்கு நிரந்தரமான அர்த்தம் கிடைக்கும். இதே நல்லா வாழணும்னு நினைக்கிறவனுக்கு தற்காலிகமான சந்தோஷம், பணம், பதவி மாதிரியான அர்த்தமில்லாத விஷயங்கள்லாம் கிடைக்கும். படத்தில் வர ஹீரோவோட கேரக்டரு அழகாக வாழணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டரு. ஆனால் வில்லன் நல்லா வாழணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டரு. ஹீரோ அழகாக வாழணும்னு நினைக்கிறதுனால அவன் நல்லா வாழ்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான், உதவி செய்யணும்னு நினைப்பான். இதே ஹீரோ நல்லா வாழணும்னு நினச்சிருந்தா உதவிலாம் செஞ்சுருக்க மாட்டான். ஏன்னா உதவி செய்யணுன்னா கஷ்டப்படணும். உதவி செய்கிறதுனாலே ஏதோ ஒரு பாசிட்டிவான விஷயங்களை இழக்கிற மாதிரி தான் இருக்கும். ஹீரோ நல்லா வாழணும்னு நினச்சிருந்தா நமக்கு இதுக்கு நம்ம சந்தோஷமாக இருந்துட்டு போவோம், நம்ம நல்லா இருந்துட்டு போவோன்ட்டு மற்றவங்களுக்கு உதவியே பண்ணியிருக்க மாட்டான். ஹீரோ அழகாக வாழணும்னு நினைக்கிறதுனால தான் உதவியே பண்ண முயற்சி பண்ணுவான், துன்பத்தை பற்றிலாம் கவலைப்பட மாட்டான். ஆனால் வில்லனுக்கு நல்லா வாழ்கிறது தான் முக்கியம், சந்தோஷம், பணம் இது மாதிரி அடையிறது தான் முக்கியம். அதுக்காண்டி மற்றவங்களை கஷ்டப்படுத்துவான். இப்படி வாழ்க்கையில் அழகாக வாழணும்னு நினைக்கிறவன் ஹீரோவாகவும், வாழ்க்கையில் நல்லா வாழணும்னு நினைக்கிறவன் வில்லனாகவும் மாறுவான். இந்த சமூகத்தில் எல்லாருமே நல்லா வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் எல்லாருமே வில்லன் மாதிரி இருக்காங்க. படத்தில் வில்லனுக்கு எப்படி பணம், பதவிலாம் இருக்கும், டெய்லியும் சந்தோஷம் தரக்கூடிய பல விஷயங்கள் இருக்கும். ஆனாலும் அவன் நிம்மதியாக இருக்க மாட்டான், மனநிறைவோடு இருக்க மாட்டான், இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டுக்கிட்டே தான் இருப்பான். அதே மாதிரி தான் இந்த சமூகத்தில் இருக்க எல்லா மக்களும் இருக்காங்க. பல விஷயங்கள் அவங்களுக்கு கிடச்சும், பல சந்தோஷங்கள் டெய்லியும் கிடச்சும் அவங்களுக்கு எதுவுமே பத்துறதில்லை, இன்னும் வேணும் தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. படத்தில் வில்லை எப்படி அவனும் நிம்மதியாக இருக்க மாட்டான், பல பேருக்கு தொந்தரவு கொடுத்து மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துவான். அதே மாதிரி தான் நல்லா வாழணும்னு நினைக்கிறவன் நிம்மதியாக இல்லாமல் அடுத்தாலையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான். வில்லை இப்படி தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கிட்டு அவன் தன்னைத்தானே கஷ்டப்படுத்துகிறேன் அப்படின்றத கூட உணராமல் நம்ம கஷ்டப்படுறது எல்லாமே நம்மளுக்கு ஏதோ நல்லது அடையிறதுக்காண்டி தான், நம்மளோட நல்லதுக்காண்டி தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினச்சிக்குவான். அதே மாதிரி தான் இந்த சமூகத்தில் நல்லா வாழணும்னு நினைக்கிற மனிதர்களோ, நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்க தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கிட்டு ஏதோ நம்மளோட நல்லதுக்காண்டி தான் கஷ்டப்படுறோம், நம்மளோட குடும்பத்தோட நல்லதுக்காண்டி தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு வேற நினச்சிக்குவாங்க. அர்த்தமே இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்து அர்த்தமே இல்லாமல் கஷ்டப்பட்டு ஏதோ நமக்காண்டி கஷ்டப்படுறோம், குடும்பத்துக்காண்டி கஷ்டப்படுறோம் அப்படின்னு அர்த்தமே இல்லாத கஷ்டத்துக்கு அர்த்தம் இருக்கிற மாதிரி நினச்சிக்குவான். ஆனால் இதே படத்தில் ஹீரோ மனநிறைவோடு இருப்பான். ஏன்னா மனநிறைவு இருக்கணும்னா வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கணும், செய்கிற செயலுக்கு அர்த்தம் இருக்கணும். ஏன்னா அர்த்தம்தான் நிலையானது. மன நிறைய சந்தோஷத்தை தேட முடியாது, சந்தோஷன்றது தற்காலிகமானது. பணம், பதவியான விஷயங்களும் தற்காலிகமானது, அர்த்தமற்றது. அடுத்து நல்லா வாழணும்னு நினைக்கிறதும் அஞ்சறிவு ஜீவராசி மாதிரி வாழ்கிறது ஒன்று தான். அஞ்சறிவு ஜீவராசிக்கு தன்னோட செயலுக்கு பின்னாடி இருக்க காரணத்தெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு சந்தோஷம் கிடச்சா போதும், அது நல்லா இருக்குன்னு நினச்சிக்கும். அதே மாதிரி தான் நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்க அஞ்சறிவு ஜீவராசி மாதிரி செயலில் சந்தோஷம் கிடைக்குதா இல்லையான்னு மட்டும்தான் பார்ப்பாங்க. 6 அறிவு இருக்குது, செயலுக்கு பின்னாடி இருக்க காரணத்தை பார்க்க முடியும், ஆனாலும் பார்க்க மாட்டாங்க. ஒரு 5 அறிவு ஆடு எப்படி வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு முடிவெடுக்காது, எல்லா ஆடியும் எங்கிட்டு போதோ அது பின்னாடி போகும். அதே மாதிரி தான் நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறது கிடையாது. எல்லோரும் என்ன பண்ணுறாங்களோ அதுதான் சரின்னு நம்பி, மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் சரின்னு நம்பி
இப்படி வாழ்க்கையை புரியாமல் வாழ்கிறது. இப்படி படத்தில் வர வில்லன், ஒரு அஞ்சறிவு ஜீவராசி, நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான். சந்தோஷம், பணம் இது மாதிரியான விஷயங்களுக்கு முன்னாடி போவாங்க. வாழ்க்கையை புரிஞ்சு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றத புரிஞ்சு செயல்பட மாட்டாங்க. இதனால் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்காது, அவங்களும் நல்லா இருக்க மாட்டாங்க, அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்துவாங்க. 6வது அறிவை பயன்படுத்தி வாழ்க்கையை வாழ்கிறவங்க, படத்தில் ஹீரோவாக இருக்கிறவன், அழகாக வாழணும்னு நினைக்கிறவன், இவங்க வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்கும். செயல்பாடு அன்போட வெளிப்பாடாகவும் அறிவோட வெளிப்பாடாகவும் இருக்கும். வாழ்க்கையை புரிஞ்சு வாழ்க்கை வாழ்வாங்க, வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கும்.